விவசாய குடும்பத்தில் பிறந்து தொழிற்கல்வியை முடித்தவுடன் அரசியல் அனுபவமின்றியும் ஊருக்காக வாழ வேண்டும் என்ற உன்னத கனவோடு ஊராட்சி மன்ற தலைவராக தனது பயணத்தை தொடங்கியவர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஒன்றியத்தைச் சேர்ந்த ஆத்தூர்குப்பம் ஊராட்சியில் அவர் பதவியேற்ற தருணத்திலிருந்தே ஊருக்காக, பள்ளிகளுக்காக, பிள்ளைகளுக்காக தினமும் அயராது சேவை செய்து வருகிறார். சுகாதாரம் இல்லாமல் கல்வி வளராது, கல்வி இல்லாமல் சுகாதாரத்தின் அருமை அறிய முடியாது என்பதற்காக கழிவறை இல்லாமல் அவதியுற்ற மாணவிகளுக்காக 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறை கட்டியவர். கலையும் அறிவும் கலந்து மலரும் மாணவரின் முயற்சி சமுதாயத்தின் செல்வமாகும். அந்த செல்வத்தினை மேன்மைப்படுத்தி மாணவர்களின் திறமைகளை வெளிக்காட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் ஒன்றை அமைத்தவர். அறிவு ஊட்டினால் ஏழை மாணவன் சமுதாயமே செழிக்க செய்யும் மரமாக வளர்வான் என்று 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டிக் கொடுத்தவர். இது ஒரு தலைவரின் அர்ப்பணிப்பையும் பொறுப்பையும் சாட்சியமாக்குகின்றது. நான் பதவியேற்று என்னுடைய ஊராட்சியில அதிகமான திட்டங்களை பள்ளிகளுக்கோசரமே அதிகமாக நாங்கள் செலவினம் பண்ணிட்டு வரோம். மேற்கொண்டு சிறப்பான ஊராட்சியாக உருவாக்கணுன்ற அந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் செயல்படுத்தின்னு வரோம். கிராம வளர்ச்சிக்கு கல்வியே அடித்தளம் என்ற நம்பிக்கையோடு அந்த கல்விக்காக தனது முழு அர்ப்பணிப்பையும் செலுத்தி வரும் ஆத்தூர்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமிகு எஸ் செந்தில்குமார் அவர்களுக்கு சிறந்த ஊக்கமளிக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ்.